இந்த வன் செயல்னா இது ஒரு வெளிப்புற நிகழ்வு மட்டுமல்ல. இந்த வன் செயல் புரியப்படுபவருடைய இடம் பெறப்படுகிறதுனா அவருடைய மனித மாண்பு, ஹியூமன் டிகினிட்டி இல்லையா, ஹியூமன் டிகினிட்டி வயலேட் பண்ணப்படுது. அவங்க எதை இழக்கிறாங்கன்னா அவங்களுடைய இந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப், சுய உணர்வு இல்லை, சுய உணர்வு இழக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு உணர்வை அவங்க என்ன செய்யறாங்க, இழக்கிறாங்க. அதோட அவங்க பல விதங்கள்ல பாதிப்புக்குள்ளாகிறாங்க. உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, உளவியல் ரீதியாக, பாலியல் மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் அவங்க என்ன செய்யப்படுறாங்கன்னா பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஈவன் நம்முடைய கத்தோலிக்கத்தில் அவங்களுக்கு கூட புதிய ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாங்க. ஸ்பிரிச்சுவல் அபியூஸ், ஆன்மீக துஷ்பிரயோகம். ஒரு ஆன்மீக இதில் இருக்கக்கூடியவங்க எப்படி தங்களுடைய ஆன்மீகத்தை எப்படி தவறாக பயன்படுத்தலாம், அதை ஒரு குற்றமாக எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி வத்திக்கான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எங்க வழக்கமாக இந்த வன் செயல் எங்கெல்லாம் பவர் இம்பேலன்ஸ் இருக்குதோ, அதிகார ஏற்றத்தாழ்வுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கதான் இந்த வன் செயல்கள் வழக்கமாக கூட்டுகையிலாகும். அதிகார ஏற்றத்தாழ்வு, பவர் இம்பேலன்ஸ் தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லது அறிவை பொருந்தியவங்க இல்லை பலமாக இருக்கிறவங்க, பண ரீதியாக இருக்கலாம், நிர்வாக ரீதியாக இருக்கலாம், அல்லது குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் இருக்கலாம். எந்த துறையிலுமே அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி தங்களுடைய கீழே இருக்கிறவங்களை எப்படி அபியூஸ் பண்ண முடியும். அதனால இது பவர் இம்பேலன்ஸ்.